திருவார்க்கும் செய்தரும் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணை முகத்தோனே ஆதலால் கூப்பும் பிரதங்கை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நமது நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இன்றைய தினம் தினத்துக்குண்டான சிறப்புகள் பஞ்சாங்க குறிப்புகளை பற்றி நாம் பார்க்க போறோம். 28/5/2017 வைகாசி மாதம் 14ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை, இரவு 8:08. இன்றைய திதி திருதியை மாலை 6:55 வரை. சந்திராஷ்டம நட்சத்திரம் அனுஷம் கேட்டை. நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. கீழ்த்திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் கோயிலின் எதிரில் ஹனுமந்தராய சுவாமி திருக்கோயில். அந்த ஹனுமந்தராய சுவாமி திருக்கோயில்ல திருமஞ்சன சேவை நடக்கக்கூடிய விசேஷகரமான நாள். மேலும் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொன்னாலே சூரிய பகவானுக்கு உகந்த நாள்னு சொல்லலாம். அரசாங்க உத்தியோகங்கள்லாம் எதிர்பார்க்கிறவா இந்த தினத்தன்று காலையில ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம்னு சொல்லுவா. ஆதித்ய ஹிருதய மந்திரம், இந்த மந்திரத்தை படிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். ஸ்ரீராமபிரான் போர்ல ஜெயிக்கிறதுக்கும் ராமர் ஜெயமை ஏற்படுத்துவதற்கு அகஸ்திய பெருமான் அருளிய இந்த ஆதித்ய ஹிருதயம், அகத்தியர் மகரிஷி சொல்றார், இதை நீங்க 7 முறை படிச்சாலே நினைச்ச காரியம் விசேஷகரமா நடக்கும், நீங்க ஜெயிப்பேள் அப்படின்னு சொல்றார். ராமபிரான் ஒரு முறை படைத்ததற்கு அவருக்கு இவ்வளோ பலன்கள் உண்டு. இதே போன்று இந்த ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் படிக்கிறவாளுக்கு நினைச்ச காரியம் நடக்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகத்தில் உயர்வுகளும் கிடைக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகளும் பஞ்சாங்க குறிப்புகளை பற்றி நம்ம பார்த்தோம். மேலும் இந்த நாள் நட்சத்திரம் உங்களுடைய ராசி பலனுக்கு எப்படி இருக்கு, உங்களுடைய நட்சத்திர பலனுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போமா? மேஷராசி நேயர்களே, அஸ்வினி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், பரணி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், கிருத்தி நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்துல நினைச்ச காரியங்கள் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நிறைய மாற்றங்கள், தொழில் பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னா இங்கிருந்து வேற இடம் மாத்துறது, அங்கிருந்து இன்னொரு இடம் மாத்துறது, மாற்றம் பண்ணி அது எனக்கு சரியில்லாம இருக்கு அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். எதிர்பாராத நண்பர்கள் வருகை வீட்டுக்கு உண்டு. எதிர்பாராத சில செலவுகளும் ஏற்படக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நாள் சந்திக்காத சிலரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும், மேலும் அரசியல்ல இருக்கிறவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்க, பிரபல்யமா இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றமும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நன்னாள் அப்படின்னு சொல்லலாம். வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறது, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மேல் படிப்புக்காக முறையிடுறது, மேல் படிப்பு அதாவது சாதாரணமா இருக்கிறவ அடுத்த நிலைக்கு படிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறதும், அந்த பரீட்சையில நல்ல மதிப்பெண் பெறத்துக்கு உண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7, நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, கிருத்திகை நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், மிருகசீரிஷ நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்தை கொண்டுள்ள உங்களுக்கு வியாபாரிகளுக்கு அமோகமான தினம்னு சொல்லலாம். வியாபாரத்துல ரொம்ப நாள் நஷ்டம் ஏற்பட்டவர்களுக்கு இன்னைக்கு லாபங்கள் கூடி வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வெகு நாள் சந்திக்காத சில வாடிக்கையாளரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும், அவங்க மூலியமா புது புது ஆர்டர் கிடைக்கிறதும், புது புது ஒப்பந்தங்கள்ல கையெழுத்துடுறதும், புது புது ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திட்டு அதற்குண்டான பெருமானமான பணத்தை பெறுறதும் இதுவான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு பிறருடைய ரெஃபரன்ஸ் மூலியமாக, பிறருடைய சிபாரிசுகள் மூலமாக
புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்குண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வண்டி வாகனம் வச்சுட்டு இருக்கிறவங்க, லாரி வச்சுட்டு இருக்கிறவங்க, ஆட்டோ வச்சுட்டு இருக்கிறவங்க, மேலும் டிராவல் சம்பந்தமான பிசினஸ் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய சுபமான தினம். மேலும் திருமண காரியம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு திருமண காரியம் கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளுக்கு படிப்புக்காக இடம் மாற்றணும், குழந்தைகளை வேலை வாய்ப்புக்காக இடம் மாற்றணும், இந்த மாதிரி இடம் மாற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பெற்றவர்களுக்கு இன்றைய தினம் இடம் மாற்றங்கள் முக்கியத்துவமாக ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, மிருகசீரிஷ நட்சத்திரத்துல 3, 4 பாதங்களும், திருவாதிரை நட்சத்திரத்துல 4 பாதங்களும், புனர்பூச நட்சத்திரத்துல முதல் 3 பாதங்களை கொண்டுள்ள உங்களுக்கு இந்த தினத்துல எதுவா இருந்தாலும் இரு முனைகளில் யோசிக்கக்கூடிய மனோபாவங்கள் இருக்கும். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இதை செய்தால் இது சரியாக வரும், இதை செய்தால் இது நஷ்டமாக வரும், இந்த மாதிரி 2 விஷயங்களையும் யோசித்து பிறருடைய ஆலோசனைகள்லாம் நீங்க கேட்பீங்க. இருப்பினும் உங்க மனதிற்கு என்ன படுறதோ அதை தான் நீங்க செய்வீங்க. மேலும் குடும்பத்தை பத்தி சிந்தித்துட்டு இருக்க நீங்க, குழந்தைகளை பற்றி சிந்தித்துட்டு இருக்க நீங்க, எதிர்கால வாழ்க்கையை பற்றி சிந்திக்கக்கூடிய உங்களுக்கு இன்றைய தினத்துல பொதுவாக நல்ல தருணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், புதிய புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி அதன் மூலமாக லாபங்களை ஈட்டக்கூடிய தன்மைகளை பெறுவீர்கள். இன்றைய தினத்துல வீடு கட்டுறது, வீடு வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, வீடு கட்டி அதை வாடகைக்கு விடுறது, இது போன்ற லாபகரமான விஷயத்தை நோக்கி செயல்படுத்தக்கூடிய தினமாக இருந்துருக்கும். வெளிநாடு வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கிறவங்களுக்கும் கைகூடி வரக்கூடிய தன்மைகள் உண்டு. திருமண காரியங்கள் எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்கள் பெற்ற தந்தையிற்கு, தாயினருக்கு இன்றைய தினத்துல உங்க குழந்தை ஸ்போர்ட்ஸ் மூலமாக, சங்கீதத்தின் மூலமாக, இசையின் மூலமாக, கலையின் மூலமாக, ஆகா என் குழந்தை நல்ல பேர் கிடைச்சிட்டாலே, என் குழந்தைய வச்சு எனக்கு நல்ல பேர் கிடைச்சிருக்கு, இந்த மாதிரி குழந்தைகளை வைத்து நல்ல பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சுபமான தினம். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, உன்னதமான வழிபாடு. கடகராசி என்பர்களே, புனர்பூச நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், பூச நட்சத்திரத்துல 4 பாதங்களும், ஆயில்ய நட்சத்திரத்துல 4 பாதங்களும் கொண்டுள்ள உங்களுக்கு இன்னைக்கு யதார்த்தமா சில விரைவிஷங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். 4 பேர் சேரும்பொழுது நீங்க செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். எதிர்பாராத சில சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு வர்றது, இல்லை எதிர்பாராத நிகழ்ச்சிகள் நீங்க போய் கலந்துக்கிறது, திடீர் பிரயாணங்கள் மேற்கொள்றது, திடீர் விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல உங்களுக்கு உண்டு. சில நேரங்கள்ல மருத்துவ சம்பந்தமான சில விரயங்களும் ஏற்படக்கூடியதா இருக்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு உடல் உபாதைகள்ல கவனம் என்பது தேவை. பிறருடைய அக்கறையில கவனம் கொண்ட உங்களுக்கும் உங்க ஆரோக்கியத்திலையும் கவனம் என்பது தேவை. பிரயாணங்களை தவிர்த்து கொள்றது உன்னதமான பலன்களை கொடுக்கும். இருப்பினும் உங்களுடைய சாதுரியமான பேச்சிலும் சாதுரியமான செயல்களிலும் தொழில்ல நல்ல லெவலுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல முன்னேற்றங்கள் என்பது உண்டு. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்க்கை வழிபாடு, அமோகமான வழிபாடு. சிம்மராசி நேயர்களே, மக நட்சத்திரத்துல 4 பாதங்கள், பூர நட்சத்திரத்துல 4 பாதங்கள், உத்திர நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்டுள்ள உங்களுக்கு இந்த தினத்துல புதிய புதிய தொழில்கள் மனசுல தோன்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். எதையும் கம்பீரமா செய்யக்கூடிய மனோபாவங்கள் இருக்கும். அரசு உத்தியோகங்கள்ல இருக்கிறவங்களுக்கு, ஆசிரியர் பெருமக்களுக்கு, லெக்சரர் தொழில இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி ப்ரொஃபஸரா இருக்கிறவங்களுக்கு, இது போன்ற வேலை வாய்ப்புல இருக்கிறவங்க, பள்ளிக்கூடங்கள் நடத்துறவங்க, கல்லூரி நடத்துறவங்க, மருத்துவமனை நடத்துறவங்களுக்கு அதி முன்னேற்றங்கள் காணக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துல நல்ல நல்ல காரியங்கள்லாம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோயிலுக்காக ஏதாவது நன்கொடை கொடுக்கறது,
அநாத ஆசிரமங்களுக்காக நன்கொடை கொடுக்கிறது, உங்களால முடிந்த நன்கொடைகளை கொடுத்து பிறருக்கு சந்தோஷப்பட வைக்கிறது, இது போன்ற நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய சுபமான தினம். இன்றைய கிரகநிலை உங்களுக்கு சில சாதகமான தன்மைகள் இருக்கங்காற்றி அடுத்த நிலைக்கு உயர்வு எதிர்பார்க்கிறவங்களுக்கு முன்னேற்றம் என்பது உண்டு. இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 1, நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, அமோகமான வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, உத்தர நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதங்களும், அஸ்த நட்சத்திரத்துல 4 பாதங்களும், சித்திரை நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்தை கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்துல பெரிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். வேலையில் இருக்கிறவங்க உங்க மேல் அதிகாரியின் மூலமாக சில வழிகாட்டுதலை பெற்று அந்த வழிகாட்டுதல் மூலமாக சில செயல்கள் அவர்களுக்கு பாராட்டுதல் கொடுக்கறதும், அவங்களுக்கு பாராட்டு கிடைச்சோன்னா அதன் மூலமா உங்களுக்கும் பாராட்டுதல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கலாம். மேலும் நான் இத்தனை நாள் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், இனிமே வேலை வேண்டாம், எனக்கு தொழில் போதும், இருப்பினும் இந்த வயதுல எனக்கு தொழில் கிடைக்குமா, இந்த வயதுல எனக்கு தொழில் செட் ஆகுமா, இந்த மாதிரி இரு முனைகள்ல யோசிக்கக்கூடிய மனோபாவங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கலாம். இருப்பினும் நீங்க சரியான தீர்வுகளே எடுக்கக்கூடிய கிரக நிலைகள் இன்றைய தினத்தில் இருக்கங்காட்டி உங்களுக்கு சாதகமான சில நண்பர்களை சந்திக்கிறதும், அந்த நண்பர்கள் மூலமாக புதிய புதிய தொழில் கூட்டுகளை பற்றி பேசுறது, ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுறது, இது போன்ற நல்ல காரியங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய தொழில்கள் மாற்றங்களும் உண்டு. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 4, நிறம் பிரவுன், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி ஸ்ரீ வெங்கடாஜலபதி வழிபாடு, உன்னதமான பலன்களை தரும் வழிபாடு. துளாராசி நேயர்களே, சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களும், சுவாதி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், விசாக நட்சத்திரத்துல முதல் 3 பாதங்களும் கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்துல வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கிறவங்களும் வேலை மாற்றம் எதிர்பார்க்கிறவங்களுக்கும் நல்ல நல்ல செய்திகள் கூடி வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது. பிரயாண காரியங்கள், கோயில் காரியங்கள், பரிகார காரியங்கள், பூஜை புனஸ்கார காரியங்கள், குருமார்களை சந்திக்கிறது, பெரிய ஆச்சாரியர்களை சந்திக்கிறது, மேல் ஆசிரியர்களை சந்திக்கிறது, பெற்றவர்களை சந்திக்கிறது, இத மாதிரி நம்மளுக்கு மேல இருக்கக்கூடிய வயதானவங்க, நம்மளுக்கு வழிகாட்டிகளாக இருக்கக்கூடியவங்களை சந்திக்கக்கூடிய சுபமான தினம். ஆன்மீக விஷயங்கள் ஈடுபட்டு இருக்கிறவங்க, ஜோதிட சாஸ்திரங்கள்ல இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதும், புதிய நட்புகள் மூலமாக அடுத்த நிலைக்கு போறதுக்குண்டான தன்மைகள் ஏற்படுத்துறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடுனாலே நமக்கு என்னன்னு தெரியாதவர்களுக்கு கூட புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்குண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் குழந்தைகள் வெளிநாட்டில் இருக்கிறவங்க, பேரனோ பேத்தியோ வெளிநாட்டில் இருக்கா, எப்ப இங்க வருவா, என்ன பார்க்க வருவான்னு எதிர்பார்க்கிறவங்களுக்கு கூட திடீர்னு நல்ல நல்ல செய்திகள் நடக்கக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். உடல் உபாதையினால பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு உடல் ஆரோக்கியங்கள் கூடி வரும். சில மருத்துவ செலவுகளிலிருந்து இன்று விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கலாம். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய 5, நிறம் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சொக்கநாதர் மீனாட்சி அம்பாள் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, விசாக நட்சத்திரத்துல 4ஆம் பாதமும், அனுஷ நட்சத்திரத்துல 4 பாதங்களும், கேட்டை நட்சத்திரத்துல 4 பாதங்களும் கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்துல லாபகரமான நாள். கடன் எதிர்பார்க்கிறவங்களுக்கு கடன் கிடைக்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கோபம் இருக்கிறவங்க கோபத்தை குறைத்து கொள்றது நல்லது. ஆத்திரமா ஏதாவது காரியங்கள் செய்யறவங்க அவசரமா இருக்கக்கூடிய காரியங்களை செய்யறத தவிர்த்து நிதானமா யோசித்து செயல்படும் பொழுது நம்ம ஏன் இதை பேசினோம், இந்த பேச்சு தானே நமக்கு இவ்வளவு பிரச்சனையை கொடுத்ததுங்கிறத போல நம்ம நிறைய சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். பிரிந்த தம்பதியினர் ஒன்று கூடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை காலங்கள்னால இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு புதிய ஆட்கள் கிடைக்கக்கூடியதாகவும், புதிய வாடிக்கையாளர் அவர்கள் மூலமாக பெருகக்கூடிய தன்மைகளை வியாபாரிகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்.
வேலை வாய்ப்புல இருக்கிறவங்க, ஐடி சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, இரும்பு சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, ஷேர் மார்க்கெட் சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு உன்னத பலன்களை தரும் வழிபாடு. தனுர் ராசி அன்பர்களே, மூல நட்சத்திரத்துல 4 பாதங்கள், பூராட நட்சத்திரத்துல 4 பாதங்கள், உத்திராட நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்துல லாபகரமான செய்திகள் கூடக்கூடியது. திருமண காரியம் எதிர்பார்ப்பாளர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். நினைத்த காரியங்கள் வெற்றிகரமா இருக்கும். உத்தியோகத்துல கூட்டு தொழில் பண்றவாளுக்கு முயற்சிகள் முன்னேற்றங்கள் உண்டு. நினைச்ச காரியங்கள் அமோகமா நடக்கக்கூடிய வாய்ப்புகள். வாகனத்துல செல்லும் பொழுது சிறு சிறு விபத்துகள் ஏற்படலாம், கவனம் என்பது தேவை. நண்பர்கள்ட்ட உங்களுடைய வாகனங்கள் கொடுக்கிறது, நண்பர்கள்ட்ட உங்களுடைய பொருட்களை கொடுக்கிறது, நண்பர்களை நம்பி சில பொருட்களை ஒப்படைக்கும் பொழுது கவனங்களாக ஒப்படைக்க வேண்டும். மேலும் உங்களுக்கு தேவையான சில பொருட்களை வாங்குவீங்க, அதுல இருக்கக்கூடிய சில பிழைகளை தீர்க்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கலாம். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு சித்தர்கள் வழிபாடு உன்னதமான வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், திருவோண நட்சத்திரத்துல 4 பாதங்களும், அவிட்ட நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்தை கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்துல நினைச்ச காரியங்கள் அமோகமாக நடைபெறக்கூடிய தினம். சில தவறுகள் ஏற்படக்கூடிய சில விஷயங்களை மறந்து நீங்க ஜெயிச்சதை பத்தி சிந்திச்சு, நீங்க முயற்சித்ததை பத்தி சிந்திச்சு, உங்களுக்கு ஏற்பட்ட தோல்விகளை மறந்து அடுத்த நிலைக்கு போகும் பொழுது பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை வாழக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். பிரிந்த தம்பதியினருக்கு ஒன்று கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் பெறக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். புதிய வாய்ப்புகள் எதிர்பார்க்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் இன்றைய தினம் விநாயகர் வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு. கும்பராசி என்பர்களே, அவிட்டத்தில் 3, 4 பாதங்களும், சதய நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், பூரட்டாதி நட்சத்திரத்தில் முதல் 3 பாதங்களை கொண்டுள்ள உங்களுக்கு இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்க இங்கேயே நிரந்தரமா இருப்பனா, நான் இல்ல நம்ம ஊருக்கு வருவனா, இல்ல வேற நாட்டுக்கு போவனா, இது போன்ற எண்ணங்களும் மனதில் தோன்றக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். இத்தனை நாள் ஏற்பட்டு இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சுமூகமா தீர்க்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். குழந்தைகளுடைய நலன்ல முழுமையாக அக்கறை காட்டுவீங்க. அவங்களுடைய படிப்பு விஷயங்கள்ல இது நாள் உங்க மேல இல்லாத கவலைகள் கூட அவங்க மேல வைத்து இதை தான் சரியாக செய்யணும், இதைத்தான் சரியா பண்ணணும், இந்த மாதிரி யோசித்து செயல்படக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். புதிய நண்பர்களை சந்திக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. புதிய வேலை வாய்ப்பை பற்றி சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேல் முறையீடு செஞ்சு ஒரு வழக்குகள்ல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் கூட ஏற்படுத்தி கொடுக்கலாம். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய 5, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் உண்ணாமலையார். திரு வண்ணாமலையாரை தரிசனம் செய்வது உன்னதமான பலன்களை தரும். மீனராசி அன்பர்களே, பூரட்டாதி நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரத்துல 4 பாதங்கள், ரேவதி நட்சத்திரத்துல 4 பாதங்களை கொண்டுள்ள உங்களுக்கு இந்த தினத்துல பொருட்கள் சேர்க்கிறதுல ஆர்வமா இருப்பீங்க. இதை செஞ்சா சரியா வரும், இதை செஞ்சா சரியா வராது, இப்படி பலதரப்பட்ட விஷயங்களை யோசித்து யோசித்து செயல்படக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய தொழிலுக்காக முதலீடுகளை பெருக்கிறது, முதலீடுகளை பெருக்கி மேல் தொழில்கள் செய்யறது, புதிய புதிய தொழில் வாய்ப்புகளை தேடுறது, பெரிய மனிதர்களை சந்திக்கிறது, குடும்ப சூழ்நிலைகளை அடுத்த நிலைக்கு கொண்டு போறது, இது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய சுபமான தினம்னு சொல்லலாம். வேலைக்கு தேவையான வாகனங்கள் வாங்கிக்கிறது, வேலைக்கு தேவையான பொருட்கள், அதாவது எலக்ட்ரானிக் சம்பந்தமா, லேப்டாப் சம்பந்தமாக, இதே போன்ற புஸ்தகம் சம்பந்தமான சில பொருட்களை தேவையான பொழுது வாங்கி தீர்ப்பீர்கள். மேலும் இன்றைய தினத்துல உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய தினம் அப்படின்னு சொல்லலாம். திடீர் பிரயாணங்கள் கூடி வரும். எண்ணற்ற காரியங்களும் வேலை பளுக்களையும் சுமந்து இது ஏன் எனக்கு இவ்வளவு வேலைகள் இருக்குன்னு சில நேரங்களில் சிந்திக்கலாம்.
சில நேரங்கள்ல நான் தானே இந்த வேலையை கேட்டுட்டேன், எனக்கு தானே இந்த வேலை வேணும்னு நினைச்சிருக்கேன், நிறைய பேர் வேலையே இல்லாம பார்த்தீங்கன்னா பதிலும் நீங்களும் இருப்பேன், கேள்விகளும் நீங்களா இருப்பேன். இந்த மாதிரி சில காரியங்கள் நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கு. சுவாரஸ்யமா சிலரை பற்றி பேசி சுவாரஸ்யமா சிலரை பற்றி சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய 9, நிறம் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காஞ்சி ஸ்ரீ காமாட்சி அம்பாள் வழிபாடு உன்னதமான வழிபாடு. அன்பு நேயர்களே, 12 ராசிகளும் 27 நட்சத்திரங்களுக்குண்டான பலாபலன்களை முழுமையாகவும் விரிவாகவும் பார்த்தோம். மேலும் இன்றைய ஆன்மீக தகவல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். என்ன அந்த முக்கியமான விஷயம்னு யோசிக்கிறீங்களா? கவலையே படாதங்க, ஆன்மீக தகவலை தொடர்ந்து பாருங்க. ஆன்மீக தகவல்ல ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னேன். சரி, என்ன விஷயம் முக்கியமானது? நான் ஜாதகத்தை பார்க்குறேன், தினமும் தான் சுவாமியை கும்பிட்டு இருக்கேன், தினமும் கோயிலுக்கு போய் வழிபடுறேன், நிறைய பரிகாரங்களை என்னால் முடிஞ்ச சக்திக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறேன். இருப்பினும் எனக்கு அந்த காரியத்தில் ஒரு சந்தோஷமே கிடைக்க மாட்டேங்குது. காரியம் நடந்தாலும் ஒரு திருப்தி இருக்கிறது கிடையாது. இந்த மாதிரி திருப்தி நடக்கிறதுக்காக என்ன பண்ணுறது? நான் நினச்ச காரியம் நடக்கலாம், சில நேரங்களில் சில விஷயங்களை வெளியில் சொல்ல முடியாது. நான் மனசில் நினச்சிட்டு இருக்கேன், எங்கள் அம்மாட்ட சொல்ல முடியாது, அப்பாட்ட சொல்ல முடியாது, கணவர்கிட்ட சொல்ல முடியாது. ஆனால் யார்கிட்டையுமே சொல்ல முடியாத சில விஷயங்கள் நினச்சிட்டு இருக்கேன், எனக்கு இந்த காரியம் நடக்கணும் அப்படின்னு மனசில் உத்தேசிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு இன்னைக்கு ஒரு அருமையான வழிபாட்டு முறைகளை உங்களுக்கு கற்றுத்தரணும். இந்த வழிபாட்டு முறைகள் உங்களுக்கு தெரிஞ்சது தான், இருந்தாலும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்த வழிபாடு முறைகள் என்ன? சரி, வீட்டில் நம்ம கோலங்கள் போடுறது வழக்கமாக இருந்துட்டு இருப்போம், உங்களுக்கே தெரியும். இந்த கோலத்தையே விளக்குக்கு கீழே வச்சல்னா அது பேர் கோலம் கிடையாது, அது பேர் மண்டலம்னு பேர். சுவாமிக்கு கீழே பட்டல்னா அது பேர் கோலம் கிடையாது, அது பேர் மண்டலம்னு பேர். இந்த மண்டலம்னா என்ன? இந்த மண்டலம்ங்கிறது 2 வகையை சொல்லலாம். ஒன்று, ஒரு மண்டலம்னா 48 நாட்களையும் சொல்லுவா, மண்டலம்னு சொல்றது கோலத்தை பற்றியும் சொல்லுவா. சரி, இதுக்கு 2க்குமே ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. இந்த மண்டலத்தில் வைத்து ஆராதனை பண்ணினோம்னா நிச்சயம் அந்த காரியம் வெற்றி பெறுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. சரி, இன்னைக்கு நீங்க மனசுல நினைச்சுட்டு இருக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றிய சில வழிபாட்டு முறைகளை சுருக்கமா நம்ம சொல்ல போறோம். இந்த வழிபாட்டு முறைகளை முக்கியமான விஷயம் என்னன்னா மண்டலம்னு சொல்லுவா. பச்சரிசி மாவு பொடியில மண்டல கோலம்ன்றது ரொம்ப விசேஷம். மண்டல கோலம்னா என்ன? நட்சத்திர கோலம்னு சொல்லுவா. நட்சத்திர கோலம்னா முக்கோண வடிவம்னு சொல்லுவா. இந்த முக்கோண வடிவம் உள்ள நட்சத்திர கோலமும் அதே முக்கோண வடிவத்தை திருப்பி போட்டோம் அப்படின்னு சொன்னா அது நட்சத்திர கோலம்னு வரும். சரி, அரிசி மாவு பொடியில வீட்டில் கீழே உட்காந்து நம்ம அந்த இடத்தை சுத்தம் செய்து அரிசி மாவு பொடியில கோலம் போடுறோம். மேலே பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னா அதுல எத்தனை முக்கோணம் வருதுன்னா 7 முக்கோணம் வரும். எத்தனை முக்கோணம்? 7 விதமான முக்கோணம். அந்த 7 முக்கோணத்திலையும் மஞ்சளை நிறச்சிக்கிறது நல்லது. விரைவு மஞ்சளை அரைச்சோ அல்லது பொடி மஞ்சளையோ வச்சு நிறச்சிக்கிறது நல்லது. ஒவ்வொரு அந்த முக்கோணத்திலையும் நெய் தீபம் ஏத்துறது, ஒவ்வொரு அந்த முக்கோணத்திலையும் நெய் தீபம் ஏத்துறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். அப்படி தீபத்தை ஏற்றும் பொழுது எல்லா தீபங்களும் கிழக்க பார்த்து இருக்கணும். அப்படி கிழக்க பார்த்து ஏற்றும் பொழுது உன்னதமான பலன்கள் கொடுக்கும். தீபத்துக்கு வழிபாடு பண்ணும்போது உன்னதமான பலன்கள் கொடுக்கும். இது நட்சத்திர மண்டல தீப வழிபாடு அப்படின்னு சொல்லுவா. இந்த வழிபாடை தொடர்ந்து 90 நாட்கள் பண்றது நல்ல விசேஷமான காரியங்கள் நடக்கும். நினைச்ச காரியங்கள் சித்தி பெறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, எந்த தெய்வத்துக்கு நான் வழிபடுறது? உங்க மனசுல இருக்கக்கூடிய இஷ்ட தெய்வம், உங்க மனசுல இருக்கக்கூடிய குல தெய்வம். சரி, இதற்கு ஏதாவது நேரம் இருக்கா? பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லுவா. ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில பிரம்ம முகூர்த்தத்தை பத்தி நான் சொல்லியிருக்கேன். பிரம்ம முகூர்த்தம்னா காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி 4:30 காலத்திலிருந்து 5:30 காலம் வரைக்கும் வச்சுக்கலாம். அதாவது 4 மணியிலிருந்து 5:30 வரைக்கும் கூட வச்சுக்கலாம். இந்த காலகட்டத்துல நம்ம விளக்கேத்துறது, ஆத்மார்த்தமான பூஜை பண்றது, நட்சத்திர தீபமண்டல பூஜை பண்றது நினைச்ச காரியங்கள் கைகூடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க நினைச்ச காரியம் நிச்சயமா நடைபெறக்கூடிய தன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். என்ன நேயர்களே, நட்சத்திர மண்டல பூஜையை பத்தி தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. நிச்சயமா நீங்க வழிபடுவீங்க. உங்க மனசுல இருக்கக்கூடிய காரியம்
நிச்சயமா சித்தி பெறணும்னு பிரார்த்தனை செய்து நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகம் பெறணும்னு பிரார்த்தனை பண்ணி பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. மீண்டும் நாளை நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் ஐயர். நன்றி, வணக்கம்.